காஷ்மீரின் அவந்திபுரா விமானப்படை தளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் வந்த 20 ட்ரோன்களும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்கள். அவந்திபுரா விமான படைத்தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து முறியடித்துக் கொண்டே இருக்கின்றது இந்திய ராணுவம். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த ட்ரோன்கள் உடனுக்குடன் தாக்கி அழிக்கப்படுகின்றன. அது துருக்கி நாட்டில் இருந்து வந்த ட்ரோனாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவில் இருந்து வாங்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, சீனாவில் இருந்து வாங்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் பயன்படுத்தி அனுப்பக்கூடிய அனைத்து ட்ரோன்களையும் நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தாக்கி அழித்தபடி இருக்கின்றார்கள். வரக்கூடிய அனைத்து ட்ரோனுமே வான் எல்லையில் தாக்கி அழிக்கப்படுகின்றது. பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் ஒரு ட்ரோன் அழிக்கப்பட்ட பிறகு அது கீழே விழுந்ததில் சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்த கார் தீப்பற்றி எழுந்திருக்கின்றது. அந்த தீப்பட்டு 3 பேர் காரில் பயணம் செய்தவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். மற்றபடி இந்த ட்ரோன்களால் எந்த விதமான தாக்கத்தையும் இந்திய எல்லைக்குள் ஏற்படுத்த முடியவில்லை. ட்ரோன்களை வானத்திலேயே தாக்கி அழிப்பதற்காக இந்திய வான் அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய பீரங்கிகள் மூலமாக குறைந்த உயரத்தில் பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ட்ரோன்களை இந்திய எல்லைக்குள் ஊடுருவ அனுமதித்தால் அதன் காரணமாக தாக்குதலில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பாகிஸ்தான் முழுவதுமாக வெடிபொருட்களை நிரப்பி இந்த ட்ரோன்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நம்முடைய வீரர்கள் அனைத்தையும் விரட்டி அந்த வான் எல்லையிலேயே தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவந்திபுரா விமானப்படை தளம் என்பது ராணுவத்திற்கு முக்கியமான ஒரு படைத்தளம். அதை மையமாக வைத்து அனுப்பியிருந்த ட்ரோனை பாகிஸ்தான் எல்லையிலேயே வைத்து தற்பொழுது நம்முடைய வான் பாதுகாப்பு படை வீரர்கள் மறித்து அழித்து இருக்கின்றார்கள். இதே போன்று ஒட்டுமொத்தமாக 20 நகரங்களை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் எடுத்தோம் என்றால் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நகரங்களை அவர்கள் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு தாக்குதலும் அவர்களுக்கு பலன் தரக்கூடிய வகையிலே இல்லை. ஏனென்றால் காஷ்மீர் உட்பட அனைத்து இடங்களிலும் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த தகவல்கள் அடிப்படையிலே ட்ரோன்களை முன்கூட்டியே கண்டறிந்து தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ராணுவ தரப்பில் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஜம்மு, ஜம்பா, குப்வாரா உள்ளிட்ட இடங்களெல்லாம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி நடக்கின்றது. அதே போன்று ஹந்த்வாரா, ரஜௌரி உள்ளிட்ட இடங்களிலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. பஞ்சாபை எடுத்துக்கொண்டோம் என்றால் அம்ரிட்சர், பதன்கோட் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கும், பெரோஸ்பூர் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கும், குர்தாஸ்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலே தாக்குதல் நடத்துவதற்கும் பாகிஸ்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது.